5 மிஸ்டேக்ஸ் யூ ஷுட் நோ பிஃபோர் டேக்கிங் பர்சனல் லோன். எல்லாருமே பர்சனல் லோன் வாங்க ஆரம்பிச்சிட்டோம். இது ஒரு நல்ல ஃபினான்ஷியல் டூல் தான். பட் நம்ம பண்ற சின்ன சின்ன மிஸ்டேக்னால பெரிய லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மிஸ்டேக்ஸ் பத்திலாம் தெரிஞ்சுக்காம எந்த லோன் டாக்குமெண்ட்லயும் சைன் போட்டுறாதீங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக், ஹிடன் சார்ஜஸ். ஒரு லோன் வாங்கும்போது நம்ம என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பட் எல்லா பேங்க்லயும் என்பிஎஃப்சிலையும் ஹிடன் சார்ஜஸ் இருக்கும். அதை பத்தி யாருமே யோசிக்கிறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ராசஸிங் ஃபீ, லேட் பெனால்டி ஃபீ, டாக்குமெண்டேஷன் ஃபீ, ப்ரீ க்ளோஷர் சார்ஜஸ். இது எல்லாத்தையும் செக் பண்ணாம ஒரு லோனை வந்து எடுக்காதீங்க. நீங்க ஒரு 5 லட்சத்துக்கு லோன் எடுக்கிறீங்க, 2% ப்ராசஸிங் ஃபீனா 10,000 இதுலயே காலி ஆயிடுது. ஸோ பேங்க் கிட்ட போகும்போது என்னெல்லாம் சார்ஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அக்ரிமெண்ட்டை லைன் பை லைன் படிச்சு என்ன எக்ஸ்ட்ரா சார்ஜஸ்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்ணுங்க. செகண்ட் மிஸ்டேக், பாரோவிங் மோர் தேன் யுவர் நீட். உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் தேவைன்னா 3 லட்சத்தை மட்டும் வாங்குங்க, 5 லட்சம் கிடையாது. பர்சனல் லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மற்ற லோனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட அதிகமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேக் அ பேப்பர் அண்ட் பென். உங்க நீட் என்னன்னு கரெக்டா எழுதுங்க. அந்த நீடுக்கு ஏற்ற மாதிரி லோனை வாங்குங்க. தேர்ட் மிஸ்டேக், நாட் மெயின்டைனிங் கிரெடிட் ஸ்கோர். கிரெடிட் ஸ்கோர்ன்றது உங்க ஃபினான்ஷியல் ரிப்போர்ட் கார்டு மாதிரி. நீங்க லோனுக்கு அப்ளை பண்ணும்போது உங்க சிபில் ஸ்கோர் 750க்கு மேல இருந்தா ஈஸியா லோன் கிடைக்கும். 750க்கு கீழே இருந்தா லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படியே லோன் கிடைச்சாலும் இன்ட்ரெஸ்ட் அதிகமா பே பண்ற மாதிரி வரும். ஸோ உங்க கிரெடிட் ஸ்கோரை மெயின்டைன் பண்ணுங்க. எக்ஸிஸ்டிங்கா இருக்க இஎம்ஐஸ், லோன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா பே பண்ணீங்கனாலே உங்க கிரெடிட் ஸ்கோர் சூப்பரா மெயின்டைன் ஆகும். ஃபோர்த் மிஸ்டேக், நாட் கம்பேரிங் லெண்டர்ஸ். லோன் அப்ளை பண்றோம், அப்பாடா ஒரு பேங்க்ல கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி உடனே வாங்கிக்கிறோம். ஆனா அந்த மிஸ்டேக்கை பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 லெண்டர்ஸையாச்சும் கம்பேர் பண்ணுங்க. ஒவ்வொரு என்பிஎஃப்சிக்கும் டிஃப்ரெண்டா டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லோன் எடுங்க. மினிமம் 3 to 4 லெண்டர்ஸையாச்சும் கம்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மிஸ்டேக் வந்து பர்சனல் லோனை டைமுக்கு பே பண்ணாதது தான். ஒன்ஸ் லோன் கிடைச்ச உடனே எப்போ வேணா பே பண்ணலாம்னு நினைக்காதீங்க. நீங்க லேட்டா இஎம்ஐ பே பண்றதுனாலையும் டேட்ஸை மிஸ் பண்றதுனாலையும் நீங்க எக்ஸ்ட்ராவா சார்ஜஸ் பே பண்ண வேண்டியது வரும். அது இல்லாம உங்க கிரெடிட் ஸ்கோர் பயங்கரமா அடி வாங்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு லோன் எடுக்கணும்னா அது உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து 5 மிஸ்டேக்ஸ். இந்த மிஸ்டேக்ஸ் வச்சு பர்சனல் லோன் ஒரு பேடான விஷயம்லாம் நினைக்காதீங்க. அது ஒரு யூஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் டூல் தான். பட் அதை எப்படி நம்ம யூஸ் பண்றோம், எப்படி எடுக்கிறோன்றதுல தான் இருக்கு. ஒரு நீடுக்காக ஒரு பர்சனல் லோன் எடுக்கலாம், ஷோ ஆஃப்க்கும் லக்ஸுரிக்காகவும் எடுக்காதீங்க. ஸோ ஒவ்வொரு லோன் எடுக்கும் போதும் ஸ்மார்ட்டா யோசிச்சு ஸ்மார்ட்டா டெசிஷன் எடுத்து ஸ்மார்ட்டா ப்ளே பண்ணுங்க.